ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதத்தின் முதல் நாளே ஆராதனை எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே மாதத்தில் முதல் நாள் 7வது மாதத்தில் தேவனுடைய பரிபூர்ணமான துவக்கத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். தேவனை எங்களை கர்த்தர் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் கண்மணியை போல் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ தேவை இருந்த போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக சந்தித்து நடத்தினீர். உங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறப்பா தேவனே. வேலைக்காரன் கண்கள் எஜமாட்டின் கரங்களை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலும், தேவனாகிய கர்த்தர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற வரைக்கும் எங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போதே உண்மை மட்டுமே நோக்கி நாங்கள் பார்த்துருக்கிறப்பா. உடைய விசுவாசத்தை தேவனே வார்த்தைக்கு ஜெபிக்கிறப்பா. தேவனுக்கு எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவராக இருக்கிறப்பா. முடிவு பெறுந்த உலகத்தின் முடிவு பெறுந்த எங்களோடு கூட எங்கள் தேவையில் சந்தித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் விசுவாசிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகளை சுற்றி நம்முடைய வேலி காணப்படுவதாக ஆண்டவரே. தொற்று நாட்களும் எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் நீ கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் சந்தித்து நடத்தினப்பா. எங்களுக்கு நீர் விசேஷத்தை பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தீர். தளர்வுகளை நாட்டில் தேவனே மீண்டுமாக பொருளாதார வாழ்க்கையில் தேவனே ஒரு மேன்மையை கத்த காண செய்ங்கப்பா. எங்கள் தேவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டப்பா. நிச்சயமான முடிவு ஒன்று நடந்திருக்கிறப்பா. எல்லாவற்றையும் கத்த சந்திக்க போகிறீர் கர்த்தாவே. எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவனே நீங்கள் ஒரு வழி திறந்து கொடுக்கபடி ஆட்சேபிக்கிறப்பா. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு திறப்பும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருமே கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் எல்லாரும் ஆசீர்வாதத்தை வேலி அடைத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக அதுவே எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் போதகரை உதவி போதகரை ஊழியக்காரர்களை எங்கள் விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரத்த வேலி அடைக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் பூரணமாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறக்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறக்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி கடந்து வரும்படியாய் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் மனப்பட்டபடியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படி உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கிறோம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு மட்டும்தான் நம்மை தாங்கி பிடித்து நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்ட தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினான் இருதயத்தில் விசுவாச ரட்சிக்கப்படுவாய் என்று. ஆமென். அவருடைய நாமமே நம்ம வேறொரு நாமத்தில் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கப்படவில்லை. சொல்லாம துதிக்கு பார்த்ததே எந்த துணையாளரை ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவாக இருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே
துதிக்க பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என்னோடு கூடவே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என்னோடு கூடவே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே, எந்த சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே, எந்த சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சஞ்சலத்தாவிப்பும் நீக்கிவிட்டீர். நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சஞ்சலத்தாவிப்பும் நீக்கிவிட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். நீரே என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். யெகோவா நிசியும் நீரே, எந்த ஜெயக்கொடியே, யெகோவா நிசியும் நீரே, எந்த ஜெயக்கொடியே, மனமகிழ்ந்து பாடிடுவேன், மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர். மனமகிழ்ந்து பாடிடுவேன், மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிற 18ஆம் சங்கீதத்தில், கர்த்தரின் மேய்ப்பராய், கர்த்தரின் கண்மலையும் என் மீட்பரும் ரட்சகரமாக இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறான்னு சொல்றான். ஆமென். துதிக்கு பாத்திர கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஆனால் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன் என்ற. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை சொல்லுங்க, அவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார். ஆமென். மோசே என்று சொல்ல கண்மலையில் எங்கிட்ட ஒரு வெடிப்பு இருக்கு, அந்த இடத்துல வந்து நின்று சொல்றார். ஆமென். என்னுடைய கரத்தின் நிழலுடைய மறைத்த மகிமையை காணப்படுவேன் சொல்றார். ஆமென். அப்படியாக உங்களுக்கும் எனக்கும் அவர் மகிமையை காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலை
மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, சேர்ந்துள்ளது நாளத்திலிருந்து ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் இந்த காலை வேளையிலும் தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவாலா சக்கரவரி கவலை யாந்தரவரோ. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நமக்கு கொடுத்த ஜீவன் பலனுக்காக, இதுவரைக்கும் காப்பாற்றின எல்லா சூழ்நிலைக்காக, புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. சேர்ந்து செல்வோம் உற்சாகமாக. எல்லா உற்சாக பலனோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆராதிப்போம். ஆமென். உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
இயேசுவுக்கே இயேசுவுக்கே உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ரிபலதுரி அந்தரமா உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் ஜெப சந்தையோடு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தை நோக்கி அப்படியே ஆராதித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தின் வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவகரம் இந்த நாளில் நம்ம மத்தியில் அசைவாடட்டும். தேவ மகிமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த புதிய மாதத்தின் புதிய நாளில காலை வேளையில தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அசைவாடுவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொன்னார். அவரையே அடைக்கலமாய் கொண்டு எந்த நேரமும் தன் கண்மலையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தெய்வனுடைய கரத்திலே பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நம்மிடத்திலே எந்த காரியங்களும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் சொல் ஆகும், கட்டளையிட நிற்கும். எல்லாவற்றுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் ஒப்பாய் இருக்கிறது. காலையிலே மலர்ந்து மாலையிலே உதிர்ந்து நிற்கிறது போல உள்ள சூழ்நிலைகள். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜனத்தை நிச்சயமாய் பாதுகாக்கிறதற்கு, அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி கொண்டு போகிறதற்கு மேன்மான இந்த நாட்களில் வல்லமையும் பலனையும் சத்துவத்தையும் கூட்டிக் கொடுத்து ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டு போ. எங்கேயோ இருக்கிற நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடுவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அவருடைய மேலான இரக்கங்கள் இருக்கிறதை உணர்ந்து கொள்வோம். கால நேரங்கள் பார்க்காமல் பல தேசத்திலிருந்து நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. நேரத்தோடு நீங்கள் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்தில் இருந்திருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு தூரம் நாம் ஆண்டவரை நெருங்கி பிடிக்க நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நிச்சயமாய் அற்புதமாய் எந்த சூழ்நிலை என்று அல்ல, கர்த்தர் அத்தனை விதத்திலேயும் நமக்கு போதுமான தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னுடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வேலை, பிசினஸ் எதுவாக இருக்கலாம், இந்த நாட்களில் இதுவரைக்கும் அடைக்கப்பட்டு இந்த நாட்களில் கர்த்தர் திறந்து நமக்குடைய காரியங்கள் ஆசீர்வாதத்தின் பலனை கொடுத்து இந்த மாதத்திலே ஒரு சம்பூர்ணத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். பிரயாசத்தின் பலனுக்குரிய நன்மைகளை காண உதவி செய்வாரா. கர்த்தருடைய கரத்திலே நாம் விட்டு கொடுக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் இரக்கமாயிருப்பாராக. ஹல்லேலூயா. Thank you wonderful Jesus. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி ஆண்டவரே ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கும் கற்றுக் கொடுத்து ஆண்டவரை இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னும் நீ நடத்த போதுமானவர் என்பதை உறுதிபட காண்பித்து ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணியாக இருந்து நீர் வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே எத்தனையோ சூழ்நிலைகள் பல பேர் இன்றைக்கு ஆண்டவரே இந்த பூமியில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீ கொடுத்த இந்த ஜீவன் பலன் கிருபைகளுக்காய் ஆண்டவருடைய சபை மக்கள் அனைவருக்கும், விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநாதி ஸ்நேகத்தினால் ஸ்நேகித்திருக்கிறீர் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஸ்நேகம் எவ்வளவு பெரியது என்பதை நீர் உணர்த்தி காண்பித்திருக்கிறீர். அந்த ஸ்நேகத்திற்கு அடையாளமாய் நாங்கள் நிற்க ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளே இணைத்துக் கொள்வீராக. தேவ பலன் மகிமை இறங்குவதாக. எதிர்பார்க்கிற ஈவுகளை கொடுப்பீராக. உடைய சத்துவமர்களுக்கு முன்பாக கொடுக்கப்படட்டும். இந்த நாளிலே என்ன எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருக்கிறார்களோ, பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறார்களோ, பெரியவர்கள் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உள்ள பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவி கர்த்தருடைய பலன் ஆண்டவரே சத்துவம் இறங்கி எல்லா கோணலையும் நேராகட்டும். மகிமையை ஆசீர்வாதத்தை கட்டளையிடட்டும்.
இந்த நாளில் எதிர்பார்த்திருக்கிற எல்லாமே தேவனுடைய ஆண்டவரே பெரிய ஆசீர்வாத ஊற்றுகளை திறக்கட்டும். உடைய நாமமே அல்லாமல் ஒரு நாமத்திலும் வெற்றி இல்லை. அந்த வெற்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நாமத்தின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் உள்ள காரியங்களை ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம் அப்பா. தேசத்தை, பட்டணத்தை, மாநிலங்களை, ஆண்டவரே எங்கள் மாவட்டங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த தொற்று நோயுடைய கிருவிகள் ஆண்டவரே குறைந்து எல்லாம் சீராக நடக்க கர்த்தனை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஆளுகை செய்து வழிநடத்துங்க. நல்ல ஞானத்தை கிருபைகளை தலைவர்களுக்கு கொடுத்து அதற்கேற்ற வழிநடத்தலை கொடுத்து இந்த தேசம் ஒரு மேன்மையான நிலைமைக்கு வரவும், ஆண்டவரை பொருளாதார சீர்குலைவுகள் மாறவும் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் மேல் கண்ணோக்கமாயிருப்பீராக. விலைவாசிகள் அதிகமாய் போய்கொண்டிருக்க நீ பார்க்கிறேன். எல்லா விதத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அது கட்டுக்குள் வருவதற்கு தேவ கிருபையை கொடுத்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். உங்களுடைய சட்டைகளுக்குள்ளே ஆண்டவரே முழுவதுமாக நீர் வைத்து காத்து நடத்துங்க. என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாரிடத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சந்தியும். உடைய திரியேக தேவனுடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபித்து இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கூட்டி சேர்ந்திருக்கிறார். தேவாதி தேவன் நமக்கு முன்பாக எல்லாவற்றிலும் அவருடைய மகிமையான காரியத்தை அனுப்பி நம்மை நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கர்த்தர் அவருடைய கிருபையை அனுப்பியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலே போதுமானதாக இருக்கிறது. அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் கண்டிருக்கிறோம். இன்னும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மை அவருடைய அற்புதமான அந்த வல்லமைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடினாலே என்ன வசனத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அநேக காரியங்கள் உண்டு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வேதம் முழுவதும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அந்த வார்த்தையின் மூலமாய் அலங்கரிக்கிறார். அவ்வளவுதான் நாம் பார்க்கும். எந்த வார்த்தையை கொண்டு நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார், அன்பு செலுத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார், அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த தியானங்கள் எல்லாமே இன்பமாய் ஏற்றுதாய் இருக்கிறது. சங்கீதத்தில் 91ஆம் சங்கீதம் அனைவருக்கும் தெரிந்த மனப்பாடமான பகுதியில் உள்ள ஒரு சங்கீதம். அதில் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். வேதம் சொல்லுகிறது, சிறகுகளாலே உன்னை மூடுவார், செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவ்விதமாக மறைத்து கொள்வதற்கு அல்லது காப்பாற்றுவதற்கு, அடைக்கலத்துக்குள் வைக்கிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கும்படி செட்டைகளுக்குள்ளாக அழகாக வைத்து கொள்ளுகிறதோ, அவ்வண்ணமாக கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் நிச்சயமாய் வேலி அடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொன்ன. சிறகுகளாலே மூடுகிற கர்த்தர், சிறகுகளால் மூடி காப்பாற்றுகிற கர்த்தர். அந்த சிறகுகளுக்குள் வர வைக்கிறதற்கு பறவை பல சத்தங்களை கொடுக்கிறது. எதிரிகள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது காப்பாற்றுவதற்கு ஒரு சத்தத்தை கொடுக்கிற அந்த சத்தம் அந்த குஞ்சுகளுக்கு மாத்திரம் தெரியும். அது உடனே ஓடிக்கொண்டு அந்த சட்டைக்குள் வந்து அடைக்கலமாய் கொண்டுகிறது. அதை நீங்கள் நன்றாய் கவனித்திருப்பீர்கள். அதைத்தான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 91ஆம் சங்கீதம் யார் எழுதினது என்று நம்ம கேட்டால் நம்மளே பதில் சொல்லிக்க வேண்டியதுதான். 91ஆம் சங்கீதம் யார் எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தாவீது எழுதியிருப்பான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
ஆனால் தாவீது எழுதின சங்கீதமா என்பதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தாவீது எழுதின சங்கீதம் கிடையாது. 91ஆம் சங்கீதம் மோசேவின் பாட்டு. மோசேவினுடைய பாட்டாகத்தான் கருதப்படுகிறது எல்லா எல்லைகளிலுமே. தாவீது பாடினதாக தாவீது அதை எடுத்து வைத்திருக்கிறதுனாலே, தாவீதினுடைய சங்கீதம் என்று அடைக்கப்பட்டதுனாலே எல்லாமே தாவீது கொடுக்கல. அதில் பல பேர் அவருடைய வார்த்தைகளை பாடல்களை வைத்திருக்கிறார்கள். அதை பாடலாக இவன் பாடும் பொழுது அதை எடுத்து உரைத்திருக்கிறதை நாம் பார்க்கும். அப்படி மோசேயினுடைய ஒரு பாடலாக அல்லது ஜெபமாக எப்பொழுது இதை ஜெபித்தார், இந்த 91ஆம் சங்கீதத்தை இருக்கிற வார்த்தைகளை எப்பொழுது அவர் அறிவித்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சீனாய் மலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் கூட்டி சேர்க்கும் பொழுது ஒரு தெய்வீக கூடாரத்தை போடும்படிக்கு சொன்னார். டேபர்னக்கல், தெய்வீக கூடாரம் அமைக்கப்பட்டு முடிந்தவுடனே இந்த பாட்டு வைக்கப்பட்டது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவன் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பார் என்று சொல்லி அடைக்கலமும் கோட்டையும் ஆபத்து காலத்தில் பலனாயும் இருப்பார். அவருடைய கரம் கூட இருக்கிறது. எந்த ஒரு சத்ருவின் கிரியைகளும் வராது. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் தப்புவிப்பார் என்று சொல்லி சிறகுகளாலே மூடுவார் என்று சொல்லி அந்த சிறகுகளுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு முன்பாக, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைத்த மிக முக்கியமான பாடல்கள் தான். அதனால தான் இது இவ்வளவு பிரபலமாக இருக்கிறது. இது ஆதி காலத்திலிருந்தே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறதுனால, அது காலப்போக்கிலே வெறும் சங்கீதத்தில் வந்ததுனால, தாவீது கொண்டு வந்ததுனால மாத்திரம் அல்ல, இது எல்லாருடைய வாயிலையும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாக, எப்படி சங்கீதம் 23 எந்த அளவுக்கு நாம் அதை சொல்லுகிறோமோ அதே அளவுக்கு 91ஆம் சங்கீதமும் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாருடைய வாயிலையும், கிறிஸ்தவனுடைய அத்தனை பேருடைய வாயிலையும் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆரம்பத்திலிருந்து மோசேவின் காலத்திலிருந்து இந்த பாடல்கள் கடந்து வந்திருக்கிறபடினால எனக்கு அருமையானவர்களே, அப்போ தேவன் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை, பரலோகத்தில் இருக்கிற மகிமையின் தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி, அவருடைய வல்லமை அனுப்பி இந்த நாட்களிலே நாம் அந்த நிழலுக்குள் வருவதற்குரிய ஆயத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் மறைந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு உண்டு. அந்த அரணுக்குள்ளே நம்ம வருகிற பொழுது எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் வெட்கப்படுத்துகிறது அல்ல. அவர் சொல்ல ஒவ்வொரு காரியமும் என்னென்னலாம் ஆயத்தப்படுத்தி நடத்த வைக்க சித்தம் இருக்கிறாரோ அது அப்படியே அதை நடத்தி கொண்டு போகிறதை தான் நாம் பல சங்கீதங்களின் மூலமாய் 90, 27, 31 இதிலெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குங்கிறதை கர்த்தர் இந்த நாட்களிலே காண்பித்து நடத்தி கொண்டே போகிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிர்த்து வருகலாம் கர்த்தர், ஆனால் ஒன்றிலும் நம்மை கைவிட போகிறதில்லை. சங்கீதம் 36:7 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரர் உமது செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். உம்முடைய கிருபை எவ்வளவு அதிகமாய் இருக்கிறது, அது அருமையானதாக இருக்கிறது, யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார், இவ்வளவு சூழ்நிலையில் பாதுகாத்திருக்கிறார், இப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தர் காத்திருக்கார் என்று சொல்லும்போது உண்மையாகவே அது நாம் நினைத்ததினால் அல்ல, நாம் செய்கிறதுனால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, எல்லாமே அவருடைய கிருபை என்பதை உணர்ந்து ஒரு மனுஷன் நிற்கும் பொழுதுதான் அவருடைய கிருபையை நாம் புகழ முடியும், அவருடைய கிருபையை எடுத்துரைக்க முடியும், அதிலே கர்த்தரை கனப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அது மாம்சமாக மாறி போயிடும், முழுவதுமாக நம்முடைய பலனாக மாறி போயிடும். அதில் தான் அநேக ஏமாற்றங்கள், தோல்விகள், வஞ்சனையான காரியங்கள் வருகிறது என்பதை கர்த்தர் நமக்கு அநேக காரியத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால மனுப்புத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அதே சங்கீதம் 57:1 நீங்கள் வாசித்தால், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவர். விக்கனங்கள் கடந்து போக மட்டும், ஒரு சூழ்நிலை கடந்து போக மட்டும், அப்படியே அந்த பாதுகாப்புக்குள்ள எப்படி அந்த பறவை வைத்துக் கொள்ளுகிறதோ அப்படி நாம பார்க்கணும்.
ஒரு வாத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தண்ணிக்குள்ளே கொண்டு போகும்போது அதனுடைய குஞ்சுகள் எங்கே விழுந்து விடுறோம் என்று சொல்லிட்டு அதுக்கு சரியா இன்னும் அது காரியங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால பார்த்தா அப்படியே அந்த சிறகுகளுக்குள்ள கம்ப்ளீட்டாக ஒரு 6 குஞ்சு இருந்தாலும் சரி 6ஐயும் அப்படியே கவர் பண்ணி உட்காந்துங்க, ஒன்றுமே தெரியாது, வெறும் கால் மட்டும் தெரியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை நம்ம பார்க்குறோம். அப்படி தான் வேதம் சொல்லுது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொன்னான். கருமையானவர்களே, எல்லாரையும் கர்த்தர் அவருடைய சட்டைகளுக்குள் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். யார் என்று இல்லை, வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஒருத்தர் பாதுகாக்கப்பட்டால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆரோக்கியம், ஆசீர்வாதம், அரவணைப்பும் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ராகாப் என்ன காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துள்ளே ஒரு பெரிய பாராட்டுதலை பெற்றுக்கொண்டால், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதற்கு அன்றைக்கு ஒரு மனம் பொருந்தி அந்த குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்கள் எந்த காரியம் இருந்ததோ அது ஒரு பக்கமாக இருக்கிற நேரத்தில் தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த தூதர்கள் வந்து சொல்லும் பொழுது காரியங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன திட்டம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர்களாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் சில சூழ்நிலைகளை செயல்படுத்த போகிறார். ஆனா எந்த மனுஷன் வருகிறானோ மனுஷனை நம்பி அல்ல. அவர்கள் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு பெரிய. ராகாபினுடைய செய்தியே என்ன? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் இதுவரைக்கும் வந்திருக்கிற செய்தியை நாங்கள் கேட்டோம், அது அவர்களுடைய தேவன் மிக பெரியவர். அவர்களுடைய தேவன் கானானியர்களை, எபூசியர்களை, ஏவியர்களை எல்லாரையும் முறியடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற தேவன். இப்பொழுதும் இது சாதாரணமான காரியம், இந்த எரிகோவை தகர்க்கிறது, எரிகோவை முடிக்கிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த செய்தியை அவங்களுக்கு கொண்டு போயிருக்கிறார். அந்த வார்த்தை அவர்களுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டு சொல்லுகிறார், உங்களுடைய தேவன் மிக பெரியவராக இருக்கிறார், மிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் இந்த நேரத்திலே உமக்கு செய்த உதவி நினைத்து நீர் எங்களுக்கு ஏற்ற நேரம் வரும்போது, இந்த தேசம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் போது எங்களை தப்புவிக்கும்படிக்கு இறங்கும் என்றான். ஒரு அடையாளத்தை வைத்து அதில் செயல்படுத்துவதற்கு சொல்லி போனான். நல்லா பாருங்க, எரிகோ கோட்டையே உடையுது, எரிகோ கோட்டை தகர்க்கப்படுகிறது, எரிகோ கோட்டை கர்த்தர் முறியடிக்கிறார். அவருடைய ஆர்ப்பரிப்பிலும் தேவனுடைய ஆராதனை வல்லமையிலும் ஒரு பெரிய காரியம் நடக்குது. ராகாபு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிற அந்த ஒரு சின்ன செய்தி அவருடைய இருதயத்தில் போய் தாக்கினது. அவருடைய காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தப்படுத்தினால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியம், பாவம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு அடைக்கலாம் அவர்கிட்ட இருந்து வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. எப்படியெல்லாம் போய் ரட்சிக்கப்படணும்னு கேட்கல, எப்படியெல்லாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் வழிவகுக்கணும், நான் என்ன செய்யணும் இல்லை. கர்த்தர் சொல்ற பிளைண்ட் ஃபோல்டா, எந்த நம்பிக்கை நீ முழுவதுமாய் வைத்து நீ வருகிறாயோ அதுக்கப்புறம் உன்னை கர்த்தர் மாற்றுவார். இப்படிதான் மாற்றணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு நீ வா, அப்புறம் கர்த்தர் உன்னுடைய காரியங்களை பார்க்க போகிறாருன்னு அவர் என்ன பெரிய அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவருடைய வேலையில் அவர் உங்களை என்னை அசஸ் பண்ணுறதுக்கு டாப் டு பாட்டம் அசஸ் பண்ணிடுவார். நம்ம எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் மாற்றிட்டு வா, இதெல்லாம் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஒரு பாயிண்டில் இப்படி வந்து நின்னா கேட்டால் உட்கார்ந்தா செய்வார் இல்லை. ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், ஏன்னா ரட்சிப்பு என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. மனுஷன் தீர்மானிக்கிறபடி ரட்சிப்பு அல்ல. நான் தீர்மானிக்கிறபடி நீங்கள் எல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லலாம், ஒரு பேச்சு. காரணம் என்னன்னா, இது கர்த்தர் விரும்ப மாட்டார் என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஆனால் தேவன் அந்த மனுஷனை ராகாப் முழங்கால் படிட்டு போட்டு தான் ஃபாஸ்டிங் போட்டு எல்லாத்தையும் அர்ப்பணித்து எபிக்கிறேன், என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற முடியும் இல்லை. 2 பேருக்கு ஒரு உடன்படிக்கை. நீங்கள் இந்த தேசத்தை சூறையாடும் பொழுது எல்லாம் முடிக்க போது எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி செய்யுங்க. இதுக்கு பின்னாடி இந்த ராகாப் குடும்பம் எப்படி இருக்க போகுதுங்கிறது கர்த்தர் டிசைட் பண்ணுறார். ஆமேன். முதல்ல நீ தப்புவிக்கிறதுக்கு ஒரு வழி, முதல்ல உன்னுடைய செட்டைகளின் கீழ் வருவதற்கு ஒரு வழி, உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி. விக்கிரங்கள் வருகிறது, யாரெல்லாம் நீங்கள் பாவம் செய்யலையோ அவனெல்லாம் செட்டைக்குள்ளே வந்து ஒதுக்கிக்கோங்கன்னு கர்த்தர் எங்கேயும் சொல்லலை. ஆமேன். விக்கிரங்கள் வருகிற பொழுது யார் வந்தாலும் சரி பாதுகாக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவன் ஓடி வரும்போது பாதுகாக்கிறேன், இல்லைன்னா கல்லனை ஆண்டவர் தொட்டு இருக்கவே முடியாதே.
அவன் எங்கே போய் அறிக்கை பண்ணி வர முடியும்? அறிக்கை என்பது எப்பொழுது நடக்குது? அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய சந்திப்பு, அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். ஆமேன். ஆண்டவரிடத்தில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கணும், அப்புறம் அவர் செய்வார், அப்புறம் மாற்றுவார், அப்புறம் ஆயத்தப்படுத்துவார். அந்த சட்டைகளுக்குள்ளே இருக்கிற ஆரோக்கியம் நம்மை வித்தியாசமாய் மாற்றும். சட்டைகளுக்குள் இருக்கிற அபிஷேகம் கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றுவார். ஆட்டோமேட்டிக்காக அந்த சட்டைக்குள்ளே வரும்போதே எல்லாமே கலைஞ்சு போகும். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் தான் சொல்ல, செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், செட்டைகளுக்குள் மறைந்து கொள்ளுவேன் என்று சொன்னான். செட்டைகளின் கீழ் வருகிறவனுக்கு நிறைவான பலன் உண்டு. அங்கே குறைவு இல்லை, அங்கே ஆரோக்கியம் உண்டு, அங்கே அபிஷேகம் உண்டு, அங்கு தேவனுடைய அடைக்கலம் உண்டு, அங்கே பாதுகாப்பு உண்டு. எல்லாமே அங்கே தானே இருக்கு. வெளியிருந்து நம்ம என்ன செய்து முழுமையடைந்து விட்டோம்னு சொல்ல முடியாது. நம்ம மனசளவில் அவ்வளோ வேலை வாயளவில் உதட்டளவில் சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையாக அது கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக நம்ம ஆண்டவர் கையில் அதை ஒப்பு கொடுத்தபடியே இருப்போமா? அங்கே தான் கொஸ்டின் மார்க் இருக்குது. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கடைசி வரைக்கும் அதை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறோம். நீங்களும் நானும் அநேக நேரத்தில் அறிக்கை பண்ணியிருப்போம், இது செய்ய மாட்டேன், இதை விட்டு விடுகிற, இப்படி எல்லாம் சொல்லி செஞ்சிருக்க மாட்டோம். அதான் ஃபஸ்ட் சொல்கிறேன், நீ முதல்ல கர்த்தருக்குள்ள வா, முதல்ல ஆண்டவரிடத்தில் வா, முதல்ல நீ ஆண்டவரிடத்தில் வா. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை சொல்ற, ராகாப் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, என்னுடைய ஆணைக்கு நீங்கள் இதை ஆயத்தப்படுத்துங்கள், நான் கர்த்தருடைய சமூகத்தில் வருவேன். என்ன காரியம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை இந்த இடத்துல இந்த அழிவில் என்னை தப்புவீங்கள். சட்டைகளின் கீழ் வருகிறவர்களுக்கு ஆறுதல் உண்டு, அடைக்கலம் உண்டு. தேவன் அதை காண்பிக்கிறார். அதனால் அதை பார்க்கும் பொழுது நீங்கள் வாசித்து பார்த்தா அந்த தேவன் மேல் ஒரு நம்பிக்கை ஏற்கனவே இருக்கு. ஏன்னா அவர் எல்லாரையும் முறியடித்து எகிப்திலிருந்து பெரிய சேனையை கூட்டிக் கொண்டு வருகிறார். அதை நடத்தி கொண்டு வருகிற தேவன் மகா பெரியவர், இஸ்ரவேலினுடைய தேவன். அல்லேலூயா. அந்த ஒரே நம்பிக்கை என்னையும் பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கைக்கு இழுத்து சென்றது. ஆமென். இது தானாய் வந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். யாரும் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலை, தானாக வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஸ்ரவேலின் தேவன் அவர்களை அவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து தப்புவித்து பல ராஜாக்கள் முறியடித்து போனார்கள். பாலாக்கு பிழையாம்ங்கிற காரியங்களில் எல்லா காரியம் என்னென்ன நடந்துச்சோ எல்லாம் ஒருவேளை அறிவிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்ச இத்தனை ராஜாக்கள் முறியடிக்கப்பட்டும் அதில் பெரிய ஏனோக்கு ராஜா, அந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த மிக பலத்தவர்களாக இருக்கக்கூடிய, மிக பயங்கரமானவனாக இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் கர்த்தர் அந்த இடத்துல முறியடித்ததை கேட்டிருப்பாங்க. அதில் தான் நம்புகிறாங்க, இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், அவர் வந்தால் நாங்களும் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இத்தனை பேர் அழிக்கப்படும் பொழுது என்னை அந்த தேவன் தப்பு வைப்பாராங்கிறது தான் கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. நிச்சயமாக செய்வார், ஆனால் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நீ சொன்ன அடையாளத்தை காப்பாற்றிக்கோள், அப்பொழுது இந்த இடத்துல நீ தப்பு. எரிகோ கோட்டையே கர்த்தர் உடைக்கிறார். எப்படி? ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு கர்த்தருடைய தூதர்கள் அதுக்கு முன்பாக இறங்கி எல்லாம் உடைக்கிறார். ஆனால் ராகாபுடைய வீடு உடையிலேயே. கர்த்தருடைய ஆவியானவர் தான் காமிக்கிறார். எல்லாமே உடையும், எல்லாமே நடக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால் ராகாபு மாத்திரம் கர்த்தர் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் அதை எதிர்பார்த்தா, அவளுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்தாள், அவருடைய அடைக்கலத்தை எதிர்பார்த்தாள். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்தால் அவர் செட்டைகளுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்கு அல்லது ஆசீர்வாதம் அரவணைப்பு இருக்கு என்பதை நம்பின ஒருத்தி, வேதம் சொல்லுகிறது, தானாய் உடைந்த எரிகோ கோட்டை கூட மிகுந்த பலனுள்ளதாய் கட்டினது. ஏன்னா இந்த வால் ஆஃப் ஜெரிகோங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. அந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த வால் ஆஃப் ஜெரிகோ என்னென்ன பழைய காலத்தினுடைய வால் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறதுனால ட்ரெடிஷ்னலாக பார்க்கும் பொழுது அந்த வால்ஸ் இருக்குது. அப்போ வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு அந்த பட்டணத்தினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது. அவருடைய வால், எரிகோ வால் எல்லாம் முற்றுமுடிய உடைஞ்சு போனது. ஆனால் ராகாபனுடைய வீடு பாதுகாப்பு. ஆமேன். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய அடைக்கலம் எப்படி, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த ஆசீர்வாதம், அந்த பாதுகாப்பு, அந்த அரவணைப்பு நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யணும், பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடுறோம். எல்லா சூழ்நிலைகளும் ஓடி எங்கே போய் ஓடி எங்கே நிற்க முடியும்? இந்த காலத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை, இன்னொரு இடத்துல ஓட முடியுமா? எந்த இடத்துலையும் ஓட முடியாது. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி உலகம் முழுசும் ஒரே பிரச்சனையை கண்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் இப்போ பாருங்கள், இல்லைன்னா இந்நேரம் இந்த டோட்டல் பாப்புலேஷனும் இல்லாத இடத்துக்கு கிளம்பியிருக்கும். அதனால் சூழ்நிலைகள் மாற்றல. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் கணக்கு பார்க்குறார். ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த அவருடைய சிறகுகளுக்குள்ளே
ஆண்டவருக்கு நம்பி நின்றோமானால் வேதம் சொல்கிறது எது வேணா உடையலாம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தக்க வைக்க போதுமானவராக இருப்பார். ஆமென். லார்ட் கிரேவன் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மையான நல்ல ஒரு மனுஷன். அவன் லண்டனில் 15ஆம் நூற்றாண்டிலே இருக்கும்போது மிக முக்கியமான பொறுப்புகளில் அவர் கவனித்து கொண்டிருந்த இந்த நாட்களிலே அப்போ தான் மிகப்பெரிய ஒரு இதே மாதிரி ஒரு தொற்று நோய் பரவ ஆரம்பித்தது. அந்த பிளேக் மிகவும் கொடூரமாக அந்த லண்டன் முழுவதும் மாநகரம் முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் யோசித்தேன், இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருந்து இத்தனை பிரச்சனை, இந்த காரியம் தாக்கி எல்லா இடத்துலையும் ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நம்முடைய சொந்த பட்டணத்துக்கு இப்போ போய்விடுவோம், கொஞ்ச நாள் அங்கே இருந்து மீண்டுமாக திரும்பி வருவோம் என்று சொல்லி யோசித்து அவனுடைய எல்லா கேரவன்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லி, பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி அவனுடைய உதவியாளர்கள் முழுவதுமாக அவனுடைய கோச்சை ரெடி பண்ணுறாங்க. அந்த அன்றைக்கு இருந்த கோச், குதிரை இதில் கோச்சை ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த கோச் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அவனுடைய பேக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டாங்க. இவர் அப்படியே உள்ளே இருந்த ரூமில் இருந்து வராரு. வரும்போது அவரிடத்தில் வேலை செய்து நிறைய வேலைக்காரர் அவனுக்கு இருக்காங்க. ஒரு 2 வேலைக்காரர் அவர் இருக்கிற இடத்துல ஒரு பேச்சு சத்தம் அவனுக்கு கேட்குது. அவன் அப்படி வேகமாக வரும்பொழுது அந்த 2 வேலைக்காரன் பேசி கொள்ளுகிறாங்களாம். ஒருத்தன் சொல்லுகிறான், அவர் வணங்குகிற அல்லது அவர் ஆராதிக்கிற தேவன் அவருடைய பட்டணத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கார், அதனால் இந்த பட்டணத்திலிருந்து அவர் போகிறாரு. ஒருத்தன் கேட்கும்போது இன்னொருத்தன் சொல்கிறான், ஏன் என்ன வந்ததுன்னா இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறாரு, அல்லது இந்த பட்டணத்தின் மேலே அவருடைய காரியம் இல்லை, அதனால் அவர் பட்டணத்தை மாத்திரம்தான் தேவன் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால இவர் அவருடைய பட்டணத்துக்கு Jesus. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செட்டைக்குள்ளே அந்த பாதுகாப்பு இருக்கு. ஆனால் இவன் இந்த இடத்துல சொல்லுகிறான், தன்னுடைய பட்டணம் மாத்திரம் தேவன், அந்த பட்டணத்துக்கு மாத்திரம் தேவனாக இருக்கிறபடினாலே அவர் போகிறார், இந்த இடத்துல கர்த்தர் இல்லை அப்படின்னு. இந்த வார்த்தையை அவன் போகிற வேகத்தில் கேட்டான். அப்போ யோசித்தான், தன்னுடைய தேவனுடைய நாமம் இப்பொழுது ஒருவேளை அந்த இடத்துல மகிமைப்படாமல் போகுதே, நான் போகிறதுனால தேவன் அங்கு இருக்கிறாருன்னு இவன் சொல்லுகிறான். நான் இந்த இடத்துலையும் தேவன் இருக்கிறார், எல்லோரோடும் கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்க நான் போகிறதில்லை என்று சொல்லி சடனாக அந்த போகக்கூடிய பிரயாணத்தை கேன்சல் பண்ணி எல்லா பேக்கேஜையும் மறுபடியும் எடுத்து வைக்க சொன்னான். வைக்க சொல்லி அந்த இடத்துலையே அவன் இருந்து அந்த மிகப்பெரிய கொடூரமான அந்த தொற்று நோயுடைய கிரியைகள் அலக்களித்து கொண்டிருக்கும் போது எல்லாருக்கும் உதவி செய்து கடைசியில் நீங்கள் வரலாறில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு தீங்கையும் கர்த்தர் அனுமதிக்கல. அவன் அங்கிருந்த எல்லாருக்கும் சகாயம் செய்கிறவனா கர்த்தர் மாற்றினான். அதான் ஒரு மனுஷனுடைய திட்டங்கள் படி அல்ல, நாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி எதையாவது சாதிக்கலாம் என்ற சூழ்நிலை அல்ல. கர்த்தருடைய ஆவியான சொல்ல, எங்கே இருந்தாலும் அவருடைய செட்டைக்குள் இருந்தால் நிச்சயம் ஒரு பாதுகாப்பு உண்டு, அரவணைப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இனி கர்த்தர் அதைத்தான் நமக்கு திட்டமாய் காண்பிக்கிறார். ஒருபோதும் உன்னை கைவிடாத நேசர் உண்மையில் ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு அந்த கிருபை, அந்த வல்லமையை கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நிற்கும் போது நிச்சயம் நாம் அந்த அரவணைப்புக்குள் இருப்போம்.
கர்த்தருடைய ஆவியானவரை தான் காண்கிறார். யூதர்கள் அதனால தான் அந்த தலீத் என்று சொல்லப்படுகிற ஷால் போடும் பொழுது அது மிகவும் அவர்களுடைய அந்த நோக்கமே என்னன்னா, செட்டைகளுக்குள் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு ஆதரவை நினைக்கக்கூடிய ஒரு காரியம். அவருடைய காரியங்களிலே திட்டங்களிலே அது ஒரு வேளை அது பாரம்பரியமாக கடைபிடித்து வந்தாலும் அது குறிப்பிட்ட காரியத்தினுடைய அடையாளமே அது என்னன்னா, செட்டைகளுக்குள் இருக்கிறேன், எப்பொழுதும் அந்த செட்டைக்குள் இருக்கிறேன். அதனால தான் அதை கவனமாய் போட்டுக்கொள்ள பார்க்கிறார்கள், எந்த இடத்துலையும் அதை விட்டுவிடாதபடி. ஏன்னா அது கர்த்தருடைய செட்டைகளாக அவர்கள் கருதி தாங்கள் அந்த நிழலோட்டமாய் ஆண்டுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம், எதிராளிகளின் கிரியைகளில் தப்புவிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை மூடியிருக்கிறார் என்று சொல்லுகிறபடி கர்த்தர் அதை அவர்களுக்கு காண்பித்துகிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய சட்டைகளுக்குள் ஆரோக்கியம். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. நாங்கள் நினைவு கூறுகிறோம் உம்முடைய வார்த்தையை, அது நிமித்தமாய் நாங்கள் நம்பி என் தேவனிடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்க முடியுமா? கேளுங்கள். ஆண்டுடைய கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேட்போம் இந்த நேரத்தில். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளுக்குள் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கு. நீ ராஜரீகம் பண்ணுகிறவராக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். எல்லா நிலையிலும் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு போகிறேன். மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின்படி நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா எல்லாரும் ஒப்பு கொடுத்து நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனாக, எல்ஷடாயாக தேவனுடைய கரத்திலே ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரே நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் இந்த பூமியிலே கடந்து வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வியாகுலங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், பலவிதமான கிரியைகள் எழும்பலாம், எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பல காரியங்கள் வந்து நிற்கலாம். ஆனால் கர்த்தருடைய சட்டைகளுக்குள் இருந்தால் அதில் ஆரோக்கியம் உண்டு, ஆண்டவரே பாதுகாப்பு உண்டு, அரவணைப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, மேன்மையான அனுபவங்கள் உண்டு. சரியான நிலையிலே கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறக்க போதுமானவராக இருப்பீர் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, ராகாப் கர்த்தருடைய நாமத்தினாலே தப்பு வைக்கப்பட்டான். ஆண்டவரே, பெரிய கோட்டைகள் உடையது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவள் கொடுத்த வார்த்தையின்படி அவருடைய எல்லைகள் சேதமாகாதபடி கர்த்தர் வைப்பீரானால் இன்றைக்கும் நாங்கள் நம்புகிற தேவன், எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர், எங்கள் மேல் மனதுருகிற ஒரு கர்த்தர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் சட்டைகளுக்குள்ளும் எந்த இடத்தில் நீ இருந்தாலும் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை, எந்த இடத்துல நீ கடந்து போனால் கர்த்தர் உன்னை நேசித்தால், கர்த்தர் உன்னோடு கூட இந்த கர்த்தரை கனப்படுத்தினார், அவர் கனப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை நீர் உறுதிபட காண்பித்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் விசுவாச நம்பிக்கையோடு கூட காணப்படுகிறோம். உன்னதமானவருடைய மறைவுகளுக்குள் வந்து அந்த சட்டைகளின் நிழலிலே தஞ்சமடைந்து இன்றைக்கு கர்த்தாவே இன்னி வரக்கூடிய நாட்களிலே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை மாதம் முழுவதும் உள்ள தேவைகள், எதிர்பார்ப்புகள், எல்லா ஏக்கங்களை கர்த்தரை சந்தித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை அல்ல, இந்த நாட்களில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காணத்தக்கதாய் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய கரத்திலே யாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய சம்பூர்ண அடையாளத்தினாலே தேவன் நீங்க திருப்தியாக்கி வழி நடத்துங்க. நம்முடைய மகிமையை காண உதவி செய்யுங்க. நீர் போதுமானவர் என்பதை நீ நிரூபித்து காண்பிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதுவரை நடத்தினீர், இன்னும் நீ நடத்தப் போகிறீர், அதற்காக நன்றி செலுத்தி நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்கள் அனைவரும் இந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிற சபை அல்லாத அநேக குடும்பத்தினரும் விசுவாசிகளும் ஆண்டவரே மற்றவர்களும் கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பூமியில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கும்படியா, அவருடைய எதிர்பார்ப்புகளை சந்தித்து நீர் வழிநடத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். காத்து நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். துதிகான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதா. ஆமேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.